ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தையல் தொழிலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதில் நிலைக்கணும்னு சொன்னால் என்னெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குமன்றதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி அது நான் ஷேர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்களும் நான் ஷேர் பண்ணுவேன், அதே மாதிரி நெகட்டிவான விஷயங்களும் நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்ல விரும்புகிறது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குதோ அதை நீங்கள் தேர்வு செய்யுங்க. ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் படித்து பெரிய டீச்சர் ஆகணும், அதே மாதிரி ஒரு என்ஜினியர் ஆகணும்ன்ற ஒரு எய்ம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் பார்ட் டைமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்ட் டைமாக நீங்கள் உங்களுடைய துறையை நோக்கி போயிட்டு அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் தொழிலை பார்ட் டைமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் முழு நேர இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு இந்த தையல் சம்மந்தமானது, அதே மாதிரி எம்ப்ராய்டரி சம்மந்தமானது. சில பேர் ரொம்ப அழகாக வரைவீங்க. ஸோ இப்படியான ஸ்கில் இருக்கிறவங்க அந்த துறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு வே நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த தையல் தொழிலை நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். ஸோ சில பேர் அந்த கடந்து போகாமல் அதுக்குள்ளே தங்களுடைய அந்த எய்மை நம்ம எட்டு இயலாமல் நம்ம இடையில நித்தாட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஸோ நானும் அதே மாதிரி நான் அந்த ஒரு நிலையை கடந்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தையல் தொழிலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதில் முக்கியமாக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நெகட்டிவான பாயிண்ட் நான் சொல்லக்கூடியது அவமானங்கள். ஸோ சில பேர் இப்போ இது குறைஞ்சிட்டேன்னு சொல்லுவேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு தையல் தொழிலை செய்கிறோம்னு சொல்லக்குள்ள அதை ஒரு சீப்பாக அதாவது ஒரு என்ன சொல்கிறது, தையல் தொழில் தானே அப்படி என்று ஏளனமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலை இருந்தது. ஸோ எனக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னு சொன்னால் எனக்குமே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர்னு சொல்லக்குள்ள நிறைய ஒரு அவங்க ட்ரீட் பண்ணுற விதங்களே நமக்கு கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய மனம் சரியாக நான் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்சனலாக என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு சின்ன விஷயத்தையுமே நம்மள்கிட்ட ஹர்ட்ஃபுல்லாக ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நான் அதே யோசிச்சு கொண்டிருப்பேன். ஒரு என்னதான் நம்ம ஸ்ட்ராங்குன்னு சொன்னாலும் ஒருத்தர் நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க, நம்ம செய்யக்கூடிய தொழிலை ஒரு ஏளனமாக கதைக்கிறாங்கன்னு சொல்லக்குள்ள அதை யாராக இருந்தாலும் நம்ம வெளியில் ஸ்ட்ராங்குன்னு கதைச்சாலும் உள்ளுக்குள்ளே நமக்கு வலிக்கும். ஸோ எனக்குமே இப்படி வலிச்சிருக்குது. ஸோ நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்ல போகிறேன்னு சொன்னால் எனக்கு நான் மேரேஜ் பண்ண முதல் நான் இந்த டெய்லரிங்கை ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் செய்து கொண்டிருக்கக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் எங்களோட ஊரில் நடக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு போய் கொண்டிருக்கோம். ஸோ போயிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பார்த்தீங்கன்னா நான் படிச்சுட்டு எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல. அதே மாதிரி எனக்கு சின்னலேருந்து எனக்கு இந்த டெய்லரிங் சம்மந்தமான இந்த கை வேலைப்பாடு உள்ள அப்படியான ஒரு துறையில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கூட. ஸோ இப்போ நான் என்ன செஞ்சேன், படிச்சுட்டு இருக்கக்குள்ளேயே நான் இதை சைட்டால் செய்து கொண்டே தான் இருந்தேன். நான் படிச்சுட்டு இருக்கக்குள்ளேயே எனக்கு டெய்லரிங் கோர்ஸையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ படித்து முடிச்சதுக்கு பிறகு நான் வேலைக்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு வேலை கிடைக்கல. ஸோ சும்மா இருக்கலாதன்ட்டு நான் இந்த டெய்லரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் வீட்டிலேயே ஒரு மிஷின் வாங்கி போட்டுட்டு அதிலிருந்து நான் எனக்கு ஃபர்ஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறம் என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் அந்த ஃபங்க்ஷன் வருது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னையும் என் ஃப்ரெண்டு நான் 2 பேருமே நாங்கள் போகிறோம். ஸோ அந்த இடத்துல என் ஃப்ரெண்டுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு, ஸோ அந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுக்கு பிறகு அவளை ட்ரீட் பண்ணின அந்த விதமும் என்ன ட்ரீட் பண்ணக்கூடிய அந்த விதமும் எனக்கு சரியான மன உளைச்சலை கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ நான் உடைஞ்சிட்டேன். ஒரு 2-3 நாள் நான் அதை பற்றியே யோசிச்சு கொண்டிருந்தேன், ஏன் இப்படி நடக்கிறாங்க, ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ
நான் இதில் சொல்ல வாரது என்னென்னு சொன்னால், நான் வந்து அதிலேருந்து மீண்டு வாரத்துக்கே 4 நாள் ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் படிச்சிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து வேலை கிடைக்கல. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த டெய்லர் தொழிலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே இடத்துல பார்த்துக்கொள்ளுங்க, ஒருத்தர் வந்து படிக்கலை, அவருக்கு டெய்லர் மட்டும்தான் தெரியும், அதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்குள்ள அவர் அந்த தொழிலில் செய்கிறதுல என்ன ஒரு அவமானம்ன்றே நாங்கள் நினைக்க மாட்டோம். டெய்லர் தொழிலை செய்யக்கூட அந்த ஒரு அவமானம்ன்றே நினைக்க மாட்டோம். ஆனால் மற்றவங்க வந்து அதை வந்து இப்படி கொஞ்சம் ஏளனமாக கதைக்கிறப்ப, ஒரு அவமானப்படுத்துகிறப்ப எங்களுக்கு வந்து சரியான ஒரு மன உளைச்சலை வந்து தருது. ஸோ இதை வந்து நீங்கள் யாருக்குமே செய்திடாதீங்க. இது வந்து எந்த ஒரு வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ண பழகிக்கொள்ளுங்க. ஆனால் இப்போ வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இதே டெய்லர் வந்து அவமானங்கள் நிறைய பட வேண்டிய சூழ்நிலைக்கெல்லாம் நான் வந்து பர்சனலாக வந்து தள்ளப்பட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி எனக்கு தெரியலை. ஸோ நீங்களும் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நானும் அதை வந்து தெரிஞ்சுக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு சொல்யூஷன் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் வந்து பர்சனலாக வந்து செய்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து என்னை வந்து ஒரு அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வந்து நான் போக மாட்டேன் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுற விதங்கள் நமக்கு பிடிக்கலண்டா அதை அந்த 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 ஒரு இடத்துக்கு போக மாட்டேன். அந்த நபரோட வந்து நான் கதைக்க மாட்டேன், அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து பெஸ்ட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதுலேயே இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து கதைக்காமல் பேசாமல் அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிட்டும் நம்ம அவங்களோட போயிட்டு திருப்ப நம்ம கதைச்சிட்டு அதை வந்து நம்ம திருப்ப அவமானங்களை சந்திச்சு கொண்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் போகாமல் பழகாமல் இருந்தாலே இதுக்கு சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு போகாதீங்க. அதே மாதிரி அவங்க வேணுமெண்டே தான் செய்கிறாங்கன்னு சொல்லக்குள்ள நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து போகாதீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய முயற்சி வந்து இப்படி ஏளனமாக நம்மளை கதைக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு முன்னுக்கு நம்ம வந்து முன்னேறி காட்டணுமன்ற அந்த முயற்சி வந்து நமக்கு எப்போவுமே இருக்க வேண்டும். அவங்க கதைக்கிறாங்க, ஓகே நம்ம விட்டுட்டு இடையில் போவோம்ன்ற எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே வரக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு நான் வந்து விட்டுட்டு போவோம்ன்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு இருந்தது. அதுக்கு பிறகு நானே என்ன மோட்டிவேட் பண்ணி தான் அதுக்கு பிறகு தான் இப்போ வரைக்கும் இந்த தையல் தொழிலில் வந்து நான் நிலைச்சிருக்கேன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து என்னதான் யார் தான் ஹர்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து உங்களுடைய துறையை விட்டு நீங்கள் போயிடாதீங்க. ஸோ இது உங்களுடைய துறை வந்து இதுதான்னு சொன்னால் அதை நோக்கி உங்களுடைய பயணம் வந்து போகட்டும். ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏமாற்றம் வந்து நான் ரெண்டாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏமாற்றம்னு சொல்லக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் பண ஏமாற்றம். ஸோ நமக்கு வந்து ஒரு நம்மளுடைய எய்ம் நம்ம நிறைய ஆர்டர் எடுத்து ஸ்டிச் பண்ணி முன்னேறணுன்ற ஒரு எய்மாக தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணி கொள்கிறவங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணி கொள்வாங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட நிறைய ஆர்டர் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ நீங்களும் அதை நம்பிட்டு ஸ்டிச் பண்ணிடுவீங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜை வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதை நம்பி உங்களுக்கு நிறைய வருதுன்றதுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு அந்த நபர் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஆர்டர் எல்லாமே அவங்க தந்த ஆர்டர் எல்லாத்தையும் வாங்கிட்டு காசு வந்து நாளைக்கு தரணுவாங்க. அந்த நாளை என்று சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மாதமாகலாம், ஸோ ஒரு வருஷம் கூட ஆகலாம். இதில் சில பேர் தராமல் கூட போவாங்க. இதில் வந்து பணம்ன்றது மிக மிக முக்கியம். ஏன்னா டெய்லர் தொழில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ன்றக்குள்ளேயே நம்ம ஒரு முதலீட்டை போட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம எடுக்கணுமென்று பார்க்கக்குள்ள அதில் வந்து யூஸ் பண்ணக்கூடியவங்க வந்து யூஸ் பண்ணி கொள்கிறவங்க யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் மிக்க அவதானமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டிசைட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு தரத்துக்கு 2 தரம் வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு ஒரு ஆர்டரை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆர்டர் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த ஆர்டருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அட்வான்ஸ் வந்து பே பண்ண சொல்லுங்கள். பே பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்படி செய்யக்குள்ள இதில் வந்து ஏமாற்றம்ன்றது குறைவாக வந்து இருக்கும். இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், குறைவாக வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சில பேர் அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு வேணாம் சொல்கிறவங்க இருக்குது. அதே மாதிரி அவங்களோட ப்ளவுஸை வாங்கிட்டு காசு வந்து நாளைக்கு தாரன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் பே பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த
தையல் தொழிலில் நிலைக்கணும் என்று சொல்லக்குள்ள இந்த அவமானங்கள், இந்த நம்ம முதலே பார்க்கக்கூடிய அந்த ஏமாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை வந்து நம்ம ஒவ்வொரு அவமானம், ஏமாற்றம் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண நீங்கள் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக ஆகிக்கொண்டு தான் போவீங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய நிலையை வந்து உங்களுடைய தையல் தொழிலை வந்து நீங்கள் நிலைச்சி இருக்கிறதுக்கு இது மிக மிக முக்கியம்னு சொல்லுவேன். ஸோ எந்த தொழிலை பார்த்தீங்கன்னாலும் அவமானம்ன்றது இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி ஏமாற்றம்ன்றது இல்லாமல் இருக்காது. எந்த ஒரு ஃபீல்டை நீங்கள் எடுத்தாலுமே அதில் வந்து அவமாற்றம், ஏமாற்றம் வந்து நமக்கு இருந்து தான் நமக்கு தீரும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்போவுமே நெகட்டிவாக வந்து பார்க்காதீங்க. இதை வந்து பாசிட்டிவாக பாருங்கள். உங்களுடைய அவமானம், ஏமாற்றம் எல்லாமே நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும். நீங்கள் இன்னும் வந்து அதில் முயற்சி எடுத்து நீங்கள் அதில் ஒரு பேர் எடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அவமானப்படும் போது, அதே மாதிரி ஏமாற்றப்படும்போது உங்களுடைய மனதில் வந்து நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். நீங்கள் ஒரு நிலைக்கு வந்தோடனே உங்களை ஏமாற்றினவங்க, அதே மாதிரி அவமானப்படுத்தினவங்க உங்களையே தேடி வர வைக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்து எப்போவுமே எந்த மனதில் வந்து சொல்லி கொண்டிருப்பேன். மற்றவங்க வந்து நம்மளை சீப்பாக பார்க்குறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு முன்னுக்கு நல்லா வாழ்ந்து காட்டணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் வந்து என் மனசில் வந்து எப்போவுமே இருந்து கொண்டிருக்கும். இதே எண்ணம் நீங்களும் நினச்சி பாருங்கள். நீங்களும் இந்த தொழிலில் வந்து எந்த துறையிலையுமே